ஃபோன் பண்ணட்டா? பாவம் ஜனனி அக்கா ரொம்ப நேரமாக டோருக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. நைட்டா? சரி, நான் முடிஞ்சா ஃபோன் பண்ணுங்க. யாராவது வந்துட போகிறாங்கன்னு அப்புறமா ஃபோன் பண்ணட்டா? ஆ. சுவாணி! ஐயோ, அம்மா என்ன பின்னாடி வெளியே வந்திருக்காவ? சித்தி சித்தி என்ன இப்படி வந்திருக்காங்க? சுவாணி, பின்னாடி வெளியே வர முடியுமோ? சுவாணி, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? படம் பார்க்கணும் தானே எல்லாரும் அங்கே சோஃபால இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜனனி அக்கா, பின்னாடி டோரை க்ளோஸ் பண்ணல. பின்னாடி வழியாவும் தெருவில் இருந்து வர முடியும். அம்மா இப்படி வந்திருக்காங்கன்னு நினைக்கேன். அக்கா, நீங்க ஃபோனை மட்டும் என் கையிலேருந்து வாங்கிக்கிடுங்களேன். எங்க அம்மா மட்டும் பார்த்துட்டாங்க, அவ்வளோதான். சுவாணி, உன்னை கேட்டுட்டே இருக்கம்ல, இங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அவ என்னமோ அந்த பக்கம் திரும்பி நிக்க, நீ என்னமோ இந்த பக்கம் திரும்பி நின்று யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா, நீ எப்பம்மா வந்த? இது நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீ திருப்பி எங்கிட்டே கேட்க? அது அம்மா, நாங்க படம் பார்த்துட்டு தான் இருந்தோமா. அது ஜனனி அக்காக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதான் காஃபி குடிக்கலான்னு. காஃபி குடிக்கிறதுக்கா? எது இந்த 2 மணிக்கா? அவ எதுக்கு வா பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா? சித்தி, அது எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. அதான் காஃபி ஏதாவது குடிக்கலான்னு இங்கே வந்தோம். காஃபி பவுடரை காணுமா, அதை தான் தேடிட்டு இருந்தோம். ஏது அந்த பக்கம் குனிஞ்சு அங்கே கிடந்தா தேடிட்டு இருந்தேன். நான் இந்த செல்ஃபுக்குள்ள தானே டீ தூள் காஃபி தூள் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். சுவாணி, உனக்கு இது கூடவா தெரியாது? ஐயா ஆமாம்மா, நான் மறந்தே போயிட்டேன். இது எதுக்கு பண்ணி திருத்தலைன்னு முடிச்சிட்டு நிற்க? அம்மா, அது ஒன்றும் இல்லை. நீ திடீர்னு பின்னாடி இருந்து வந்தியா, அதை நாங்கள் பயந்துட்டோம். ஏன்னா நாங்கள் பியாய் படம் பார்த்துட்டு இருந்தோம்ல. தூர தள்ளிப்பட்டி, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பியாய் படத்தை பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் போகிறதுக்கு பயந்து நிற்க வேண்டியது. ஏம்மா, நீ இப்படி பின்னாடி இருந்து வருவேன்னு எங்களுக்கு அம்மா தெரியும். நீ முன்னாடி வாசல் வழியாக வருவேன்னு நாங்கள் நினச்சோம். நாங்கள் இங்கே காஃபி பவுடர் தேடிட்டு இருந்தோம்மா. நீ பின்னாடி இருந்து வந்ததை பார்க்கல. திடீர்னு நீ வந்து சுவானின்னு அலர்னியா, நான் பயந்துட்டேன். சரியா போச்சு. ஜனனி, என்ன சித்தி? நீ எதுக்கு இப்போ இப்படி நிற்க? அது ஒன்றும் இல்லை சித்தி. ரொம்ப தலைவலிக்குதோ? ஆமாம் சித்தி, காலையில் எந்திரிச்சப்போவே தலைவலியாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நாங்கள் படம் பார்த்துட்டு வேறு இருந்தோம்மா, அது கூட கொஞ்சம் தலைவலிக்கு. பிரியாணி ரெடி ஆகிட்டு ஒரு வேளை அந்த பசி இருக்கிறதுனால தலைவலிக்குமா இருக்கும். சரி, நாங்கள் இப்போ பிரியாணி இங்கே வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஹாலில் போய் இருங்க, நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி சித்தி. சுவாணி, 2-3 கப்பு அந்த பிளேட்டு எல்லாத்தையும் எடுத்து ஹாலில் கொண்டு போய் வை. அங்கே இருந்து சாப்பிட்றதுக்கு நல்ல வெயிலாக இருக்குது, அதனால் நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம். சரிம்மா. ஜனனி, சாப்பிட்டுட்டே ஒரு மாத்திரை தரேன், அதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. சாயந்தரம் போல் டீ எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் என்ன? சரி சித்தி. இப்போ காப்பி வேணும்னா போட்டு தரேன், இல்லை பிரியாணி சாப்பிடுன்னா சாப்பிட்டு. இல்லை, நான் சாப்பாடே சாப்பிட்டேன் சித்தி. சாயந்தரம் போல் காஃபி குடிச்சிட்டேன். சரி, இந்த ஆதி இருக்காம்ல, அவனையும் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வர சொல்லிக்க சாப்பிட்றதுக்கு. சரி, நான் ஃபோன் பண்ணி வர சொல்லேன். சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன். இப்போ இந்த பிரியாணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சுவாணி, பிளேட்டு கப்பு தண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாலில் வை. அந்த 2 பேரையும் டிவி ஆஃப் பண்ணிட்டு ஹாலில் வந்து இருக்க சொல்லு, நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன் சாப்பாடு. சரிம்மா, நீங்கள் போங்க, நான் கூப்பிட்டு வரேன். சரி சரி. எம்மா தப்பிச்சோம். கொஞ்சம் முன்னாடி மட்டும் சித்தி வந்திருக்கணும், எல்லாம் பார்த்துருப்பாவ. எங்கள் அம்மையை பற்றி தப்பு கணக்கு போட்டுறாதீங்க ஜனனி அக்கா. அவள் பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே போவா. இப்பவும் எனக்கு அம்மா மேலே லேசாக டவுட் இருக்கு. மூஞ்சி சரி கிடையாது. நான் ஃபோனில் பேசினதை பார்த்துட்டாங்களா என்னமோ தெரியல. என்ன சொல்லுங்க சுவானி? ஆமாம், எங்கள் அம்மா எல்லாமே சந்தேக கண்ணோடையே தான் பார்க்கும். ரொம்ப உஷாரு. இப்போ கூட நான் ஃபோனை உங்கள் கையில் தந்ததை அவங்க பார்த்துட்டாங்கன்னு எனக்கு டவுட் இருக்கு. ஆனால் அவங்க நார்மலாக தானே பேசிட்டு போனாவ, எதுவுமே கேட்கலாம். எதுவுமே கேட்காது. ஆனால் இனிமேல் நம்ம 2 பேரையும் நல்லா ஃபாலோ பண்ணும். ஐயோ, எனக்கு வேற பயமா இருக்க. எதுக்கும் உங்கள் ஃபோனில் இருக்க நம்பரை டிலீட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்பரை வந்து யார்கிட்டயாவது கொடுத்து இது யார் நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு ஃபோன் என் கையிலே தானே இருக்கும், நான் கீழே வைக்க மாட்டேனே. அதான் உங்களை சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருக்க சொல்லியிருக்காங்களா. வாஷ்ரூம் போகும்போது எடுத்து செக் பண்ணாலும் பண்ணிடும். இது ஃபோனை செக் பண்ணுவாங்களா? ஆமாம், அதான் நான் பாஸ்வேர்டெல்லாம் போட்டு வச்சிருக்கேனே. சாயந்தரம் வரைக்கும் எங்கள் அம்மைக்கு இருக்கிற டைமே தாராளம். அதுக்குள்ளே உங்கள் ஃபோனில் இருக்கிற மொத்த ஹிஸ்ட்ரியும் எடுத்துருவாங்க. அம்மா, எங்கள் அம்மாவை விட உங்கள் அம்மா ரொம்ப உஷாராக தான் இருக்காங்க. சரி வாங்க, பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கேன், அப்படியே நம்புவோம். சரி சோனி, இந்த ஆதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்களா, அவனுக்கும் நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரிக்கா. எனக்கு லேசாக டவுட்டாக தான் இருக்கு. நான் அடுப்படிக்குள்ளே போகும்போது ஜனனி காஃபி பவுடர் தேடிட்டு இருந்த மாதிரியும் தெரியல, இவளும் தேடிட்டு இருந்த மாதிரியும் தெரியல. யாருக்கிட்டேயோ பேசிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கையில் ஃபோன் வச்சுருந்தாலோ? என்கிட்ட தான் என் ஃபோன் இருக்கு. ஒருவேளை ஜனனி ஃபோன்ல இருந்து யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்திருப்பாளோ? ஒரு வாரமாக இவளும் எம்மா ஃபோனை கூட என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும்னு கேட்டுட்டு இருந்தா. நம்மளும் ஃபோனை கையில் கொடுக்கவே இல்லை. ஜனனி கிட்ட ஃபோனை வாங்கி பேசுகிற அளவுக்கு இவளுக்கு என்ன அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டி கிடக்கு? சாப்பிடக்கூடிய நேரத்தில் தலைவலிக்கு காஃபியை குடிக்கணும்னு வந்தான்னு சொல்லுறாங்க. ஆனால் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்க. சரி கிடையாது,
நம்ம என்ன சும்மாவே அவளை இங்கே சாயந்தரம் வரைக்கும் நிற்க சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். எவனுக்கும் இவ ஃபோனை பண்ணி தான் பேசிட்டு இருந்திருக்கா. சரி கிடையாது, விடவும் கூடாது. உடனே இந்த விஷயத்தை பற்றி சின்ன பொண்ணுகிட்ட பேசணும். நம்ம இந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கலன்னா என் பேரை ராணி கிடையாது. என் பற்றி என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? இவங்க வயசை தாண்டி தானே நாங்களும் வந்தோம். ஒரு வாட்டி தான் நாங்களாம் ஏமாறுவோம். ஜனனி விஷயத்துல லேசா ஏமாந்துட்டோம். அவளும் ஓடி போயிட்டா. இனிமே சுவாமி, சத்யா, நந்தினின்னு ஒருத்தையிலையும் விட போறது கிடையாது. இன்னும் நாங்க எவ்வளவு உஷாரா இருப்போன்னு பார்க்க தானே போறீங்க. என்ன இவங்க பிரியாணியை கொண்டு வச்சுட்டு சாப்பிடாம பார்த்துட்டு இருக்காவ? நமக்கு வேற வயத்துக்குள்ள கடமடன்னு சவுண்டு கேக்குதே. சரி கேட்டு பார்ப்போம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னக்கா சும்மா போட்டு சின்ன கண்ணு உள்ள கண்ணுன்னு? ஏடி, பிரியாணியை கொண்டு வச்சு இவ்வளவு நேரமாச்சே, சாப்பிடறதுக்கு ஆரம்பிக்கலாம்ல? ஏன் இருந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு? என்னாச்சு வசந்தி, ஏதோ கேக்குற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்லக்கா, இவ்வளவு நேரமா பிரியாணி சமைச்சாச்சு, இன்னும் கொண்டு வச்சு ஏன் இப்படியே இருக்கீங்க? ஆளு கொஞ்சோண்டு தட்டில் எடுத்து வச்சு சாப்பிடலாம்ல? ஏன் வசந்தி, பசி வந்துட்டோ? ஆமாக்கா, இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும்னு காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம எங்க வீட்டுக்காருக்கும் ஒண்ணு கொடுக்காம காவல் கிடக்கும் பிரியாணி சாப்பிடுறதுக்கு. உனக்கு பசிக்குதுன்னா தட்டில் எடுத்து வச்சு சாப்பிடு வசந்தி. நாங்கள் இவ்வளோ நேரம் பிரியாணி பண்ணோம்ல, அந்த மனத்துக்கு சாப்பாடு பசியே வரமாட்டேங்குது. அதனால தான் அப்படியே இருக்கும். இன்னும் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் ஆளு கொஞ்சோண்டு எடுத்து வச்சு சாப்பிடுவோம். எனக்கும் அப்படிதான். பிரியாணிக்கிட்டே நின்று அந்த மனம் அடிச்சதுனால சாப்பிட்றதுக்கு இந்த வயிறு பசி வரமாட்டேங்குது. ஏக்கா, நீ காலையிலேருந்து ஒரு வேலையும் பண்ணாமல் அங்கிட்டு இங்கிட்டேன்னு சுற்றிட்டு தானே நடந்த? வேலையே பண்ணாமல் சும்மா இருந்ததுனால உனக்கு நல்லா பசிக்கும். அதனால நீ பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிடு. சரி, நான் வேலை பண்ணலைன்னு சொல்லி காமிக்க, அப்படிதானே? அதில் என்ன சந்தேகம்? எனக்கு நல்ல தலைவலியா இருந்துச்சு, அதனால தான் நான் வேலை பண்ணல. அப்படி இல்லைன்னா மொத்த பிரியாணியை நானே செஞ்சிருப்பேன் தண்ணியால நின்று. ஆமாம், எங்களுக்கு தெரியும். சரி சும்மா இரு சின்ன பொண்ணு. வசந்தி, நீ உனக்கு வேணும்னா எடுத்து சாப்பிட்டுட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போவா. சின்ன பொண்ணு, நீயும் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போ சின்ன பொண்ணு. இருக்கட்டும்க்கா, எல்லாரும் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போறேன், இல்லைன்னா அவைய கடையில் சாப்பிட்டுக்கிடுவாங்க. எல்லாரும் வீட்டுக்கும் சேர்த்து தானே செஞ்சிருக்கோம். நம்ம 4-5 பேருக்கு மட்டுமா செஞ்சோம்? பிள்ளைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் சேர்த்து தானே, அதனால நிறைய தான் இருக்கும். இருக்கட்டும்க்கா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா எடுத்துட்டு போறேன். நீ வேணா எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா எடுத்துட்டு போ. என்னாலலாம் வீட்டில் போய் வீட்டில் உள்ளவங்களுக்கு சமையல் பண்ண முடியாது. நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் காசு போட்டிருக்கேன். ராணிகா, எனக்கு நல்ல வயிறு பசிக்கு பார்த்துடுங்க. அதனால நான் இப்போ சாப்பிட்டுட்டு என் பிள்ளைங்களை சொல்லி விடுங்க. ஒரு வட்டையும் கொடுத்து விடு, அதில் ஆளு கொஞ்சோண்டு வச்சு கொடுத்து விடுங்க. சரி வசந்தி. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அந்தடி வீட்டுக்கு எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்காது. நம்ம ஃபர்ஸ்டே எல்லாருக்கும் வீட்டுக்கு எடுத்து கொடுத்து விட்டுறணும். வேணும்னா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நைட்டுக்கும் சேர்த்தே கொடுத்து விட்டுறணும். நைட்டுக்கு போட்டு யாரும் சமையல் பண்ணிட்டு கிடப்பா? அதனால மிச்சம் மீதி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய வட்டையாக கொடுத்து எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் வீட்டில் வச்சிட வேண்டியதான். இந்த லூசி சின்ன பொண்ணுக்கிட்ட எடுத்துட்டு போன்னு சொன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு முடியட்டும்னு இருக்கா. மிச்சம் கிடக்கிட்ட நான் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவேன். பிரியாணி வேற நல்ல மனம் அடிக்கி. இந்த பிள்ளைங்க இன்னும் டிவி முன்னாடியே கிடக்க போல இருக்கு. அப்பதையே பிளேட்டு, கப்பு, தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு நேரம் ஆச்சுலாம் ஆளு கொஞ்சோண்டு பிளேட்ல போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு அந்த டிவி கிட்டே கிடந்து படத்தை பார்த்துட்டு கிடக்காளுவோ. இருக்கட்டும்க்கா, லீவு தானே, பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்து படம் பார்க்குதுல்ல. கொஞ்சம் பிரியாணி ஆளு கொஞ்சம் பிளேட்டில் வச்சு அங்கே கொண்டு போய் கொடுப்போம். அதுலேயே இருந்து சாப்பிட்டுட்டும். அப்படியெல்லாம் அவளுக்கு கூத்துக்கு ஆடதுக்கெல்லாம் விடக்கூடாது. எல்லாரும் சாப்பிடும்போது எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடணும். அது என்ன டிவி முன்னாடி இருந்து சாப்பாடு? ஆமாம், அவ வீட்டில் அதுதானே பண்ணுவா. அதனால அடுத்த பிள்ளைங்களே அப்படியே சொல்லுவா. நாங்கள்லாம் எங்கள் பிள்ளைங்கள அப்படியே வளர்க்க மாட்டோம். எங்கே இருந்து சாப்பிடணுமோ அதில் இருந்து தான் சாப்பிடணும். இந்த டிவியை பார்த்துட்டு செல்லை பார்த்துட்டெல்லாம் இருந்து சாப்பிட்றது நல்ல பழக்கம் கிடையாது. சரி மேடம். இம்மா, ஏட்டி, உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? பிளேட்டெல்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்து இங்கே கொண்டு வைங்க, சாப்பிடணும் அப்படின்னு சொன்னனா இல்லையா? இம்மா, இது என்னது கும்பலா வந்து நிக்கி? இப்போ இதுகளெல்லாம் எடுத்ததோடு பிரியாணி மொத்தம் தீர்ந்து போயிருமே. இனி நம்ம இதுல இருந்து சாப்பிட்டா சரி வராது. வீட்டில் போய் ஒரு அண்டாவை தூக்கிட்டு வந்து பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதான். ராணியக்கா, நீ வீட்டில் போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சரி வசந்தி, நீ இதுல இருந்து சாப்பிடலையா? இல்லக்கா, வீட்டில் எல்லாருக்கும் எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு அந்த இதில் வந்துருந்து சாப்பிடுங்க. சரி போயிட்டு வா. இப்போ என்ன எல்லாரும் திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படியே சொன்னோம்ல பிளேட்டு கப்பெல்லாம் கொண்டு வைங்கன்னு. போ, ஆளுக்கு ஒரு பிளேட்டை எடுத்துட்டு வாங்க, பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. ஏம்மா, நாங்கள் டிவி கிட்ட இருந்து சாப்பிட்டா ஒரு படம் போட்டிருக்கோம்மா, அதை பார்த்துட்டே சாப்பிட்டா நல்லா இருக்கும் ப்ளீஸ்மா. ஆமாம்மா, நாங்கள் ஒரு பேய் படம் பார்த்துட்டு இருந்தோம்மா, அது பாதி தான் இருக்கு பார்த்துக்க. நாங்கள் அதை பார்த்துட்டே பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ப்ளீஸ்மா, எடுத்துட்டு போட்டா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கே இருந்து சாப்பிடுங்க. எல்லாரும் டிவி பார்த்துட்டு எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. நம்ம எப்பவும் சாப்பிடும்போது இதில் ஹாலில் இருந்து தானே சாப்பிடுவோம். என்னைக்காவது டிவி பார்த்துட்டு இருந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இந்த வீட்டில் உண்டா? ஏம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தானம்மா, ப்ளீஸ்மா, நாங்கள் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டோம். இப்படி சொன்னா கேளு, அடிச்சு வெளுத்து விட மாட்டேங்க. புது பழக்கம் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தேன்னா.
ராணி அக்கா சும்மா இருங்கக்கா. சின்ன பிள்ளைங்கெல்லாம் படம் பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுது. அதுக்கு இப்போ என்ன தப்பு? ஊர் உலகத்துல இல்லாததே அவங்க பண்ணிட்டாவ. மக்களே நீங்க போய் பிளேட் எடுத்துட்டு வந்து பிரியாணி வச்சுட்டு எடுத்துட்டு போங்க. எம்மா எடுத்துட்டு போட்டா. சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு. எங்க வீட்ல இந்த டிவி செல்லு இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இல்ல. நாங்க எப்போதுமே இங்க ஹால்ல இருந்து தான் எல்லாரும் சாப்பிடுவோம். சரிக்கா புரியுது. இந்த இன்னைக்கு ஒரு நாள் தானே. இன்னைக்கு ஒரு நாள் தானே விட்டோன்னு வச்சுக்கோயே. அப்புறம் டெய்லி இதே பண்ணிட்டு இருப்பாளுகோ. அப்புறம் கொஞ்சம் அங்கனைக்கு நீங்க இருந்து சாப்பிடுங்கம்மா. அடுத்த ஆளை எடுத்துட்டு போய் டிவி முன்னாடி இருக்க வேண்டியது. அடுத்தது செல்லை பார்த்துட்டு பெட்ரூம்ல இருந்தே வேணாலும் இதுல சாப்பிடும். கொஞ்சம் நம்ம சரின்னு தலையாட்டிட்டோம்னா நம்ம தலைமையில யாரும் இருந்துருவாளுகோ. இவ்வளோ பத்தி உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் தானம்மா. ஏம்மா ப்ளீஸ்மா, நல்ல படம் பாஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். மக்களே சின்ன படத்தை நான் சொல்லிக்கம்ல, எடுத்துட்டு போங்க. ஆளுக்கு ஒரு பிளேட்டா வந்து பிரியாணி எடுத்துட்டு போங்க. ஐ ஜாலி. சத்தியா ஓடி ஓடியா பிளேட் எடுத்துட்டு வருவோம். குமாரி நீ வா. எடி நில்லுங்க. சொன்ன காலங்க டிவி முன்னாடி இருந்து சாப்பிட கூடாது, அடிச்சு வெளுத்து விடுவேன். ஏமா சின்ன பணத்தை பெர்மிஷன் தந்துட்டாங்களா? இன்னைக்கு ஒரு நாள் நாங்க டிவி கிட்ட இருக்கோம். என்ன சின்ன பண்ணி இது? ஏக்கா அதை விடுங்க. இன்னைக்கு சாயந்தரம் போல எப்படி தெரியுமா, அந்த சர்ச்சில் இருந்து இந்த என்னவோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அப்புறம் இந்த சர்ச்சில் உள்ளவங்க எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு வருவாங்கல்ல. ஆமா, அது ஏதோ சொல்லுவாங்களே, எனக்கும் தெரியாதே. இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு கிறிஸ்மஸ் தாத்தாலாம் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு வருவாங்களாம். ஆமாக்கா, அந்த குவாமதின்னு சொல்லிட்டு இருந்த அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு சர்ச் உண்டுல, அதுல இருந்து அது ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு யாரு கூட சரியா தெரியல. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அவங்க எல்லாம் வருவாங்களாம். ஆமாக்கா சாயந்தரம் வருவாங்க. நம்ம எல்லாரும் அங்கே போய் தெருவில் இருப்போம். சாயந்தரம் வரும்போது பார்க்கலாம், அழகா இருக்கும். அப்புறம் அவங்க இந்த சிக்கனு பிரெட்டு அப்புறம் கேக்கு இதெல்லாம் தருவாங்க. ஏ அம்மா, இதெல்லாம் பார்க்காத மாதிரி தான் நாக்க தொங்க போட்டுட்டு அழகி. ஏன் ஊதாமண்டை, உனக்கு தந்தா நீ சாப்பிட மாட்டியா? என்னது ஊதாமண்டையா? ஆமா, ஊதா கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கீல்ல, அதான் ஊதாமண்டைன்னே. வாமண்டை என்ன கருப்பு கலர்லயே இருக்கு? வாமண்டை அப்படிதான் இருக்கு, பிரவுன் கலர்ல. சரி நீங்களும் எனக்கு ஏதாவது பேர் வச்சுக்கிடுங்க. ஆனா சாயந்தரம் சாப்பிட போகணும். ஏக்கா நீங்களும் ரெடியா நின்னுங்க, எல்லாரும் சேர்ந்து போலாம். இங்கே தானே வரும் சின்ன பொண்ணு, வீட்டுக்கிட்ட ஓடி தானே போவாங்க. ஆமா இங்க நோடி தான் வருமா. ஆனா சாப்பாடு வந்து அந்த பக்கம் தான் வச்சிருக்காங்க, நம்ம அதுல தான் போகணும். சாயந்தரம் தானே, அது போகலாம். சரிக்கா, அப்ப நம்ம பிரியாணி சாப்பிடுவோமா? சரி, இந்த பிள்ளைங்க பிளேட் எடுத்துட்டு வருவாங்க, சாப்பிடுவோம்.